ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போன பாகத்தின் தொடர்ச்சியாக இந்த பாகத்தில் நம்ம ரவி எப்படி பாரதியை தன் அன்பால் ஃபுல்லாக தன் பக்கம் வீழ்த்துறான் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அன்று ஒரு அதிகாலை பொழுது ரவி சீக்கிரமாகவே எழுந்தே கிளம்பி ஆஃபீஸுக்கு சென்று விட்டான். ஆஃபீஸில் இருந்து தொடர்பு கொண்டு நம்ம பாரதியை அழைக்கிறான். பாரதி வீட்டில் கொஞ்சம் சமையலெல்லாம் ரெடி பண்ணுவேன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே அழைப்பு விடுறான். நம்ம பாரதியும் ரவி சொன்னதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வரவேற்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறான். ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணி போல் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் வீட்டுக்கு வராங்க. அதில் அவனோட 3 பெண் தோழிகள், 2 ஆண் தோழர்கள். அதில் அந்த பெண் தோழர்களோட பேர்கள் சாந்தி, ரோஹிணி, ரம்யா. இதில் ஆண் தோழர்கள் 2 பேர் எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்தோடனே இந்த சாந்திங்கிற பொண்ணு நம்ம பாரதிக்கிட்ட ரொம்ப அழகாக ஒன்றி பழகிடுறா. அவளுக்கு இந்த பாரதியை பார்க்கும்போது தன்னோட தங்கச்சியை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங். ஸோ 2 பேரும் ரொம்ப இணங்கி பழகிறாங்க. நம்ம பாரதிக்கும் அவளோட அன்பு ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா ஊரில் அவளோட தம்பி தங்கச்சிங்களெல்லாம் பார்த்து பழகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த சென்டிமெண்ட் நம்ம பாரதிக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கூட வந்திருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸு, ஆண் ஃப்ரெண்ட்ஸ்களும் நம்ம பாரதியை தங்கை தங்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக கூப்பிடுறாங்க. அது அவளுக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருக்குது. ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம சாந்தி கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. பாரதி அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையெல்லாம் கவனிக்கிறதுக்காக உள்ளே போயிடுறாங்க. உடனே அதுக்கு பாரதி ரவி சொல்கிறான், இந்த வீட்டில் எல்லாமே இந்த வீட்டு மகாராணி நம்ம பாரதி சொல் பேச்சு தான் கிடக்கும். என்ன பாரதி அப்படித்தானே அப்படின்ட்டு ஒரு மந்தகாச புன்னகை அவளை நோக்கி வீசுகிறான். அவள் அதில் வெட்கத்தில் நாணி குறுகி உள்ளே ஓடிட்டா. உடனே அதை கேட்ட சாந்தி, டேய் அவளை விடுறா, ரொம்ப ரகலை பண்ணாதடா அப்படின்னு பேசிவிட்டு இப்படி ஒரு வழியாக அவங்க எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே சமையல் வேலைகள் எல்லாம் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் ஒன்று போல் உட்காந்து சிரித்து பேசிட்டு முன்னாடல் நடந்தது, முன்னாடி ரவி எப்படி இருப்பான், இப்போ எப்படி இருக்கிறான், வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எப்படி இருப்பான், அவன் வீட்டில் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசிகிட்டே அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ இந்த இந்த வருஷம் நம்ம டூர் போவோம் இல்லையா? ஸோ அது இன்னும் நம்ம போகலை. போன தடவை ஆண்கள் எல்லாம் சேர்ந்து போனீங்கள்ல, ஸோ இந்த தடவை பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஊட்டி போகலாம். இது பெண்கள் எங்களோட விருப்பம், கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெண் தோழிகள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எல்லோரும் ஓகே சரி நம்ம ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே சாந்தி சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் அப்போ நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் அப்போ ரவியும் பாரதிக்கிட்ட, பாரதி நாளைக்கு காலையில் நம்ம கிளம்பி சாந்தி வீட்டுக்கு போயிடணும். ஸோ நீ அதுக்கு உண்டான மணி ரெடி ஆகிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலையிலையும் ஆயிடுச்சு. ஆனால் பாரதி ரொம்ப சிம்பிளான புடவை கட்டிட்டு நம்ம ரவி முன்னாடி நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிராண்டாக புடவை கட்டி பழக்கம் இல்லையா? அவங்கக்கிட்ட இருந்த மாதிரியான ஒரு சிம்பிள் சாரியவே கட்டிக்கிறாங்க. உடனே பாரதி, நம்ம விருந்துக்கு போகிறோம், ஸோ இந்த புடவையெல்லாம் நல்லா இருக்காது, இது நான் உனக்கு கட்டி கூட்டிகிட்டு போனேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே பாரு புருஷன் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல சாரி கூட எடுத்து கொடுக்க வக்கில்லாதவனாக இருக்கான்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கல்ல, வா நம்ம போய் ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துகிட்டு பார்லரில் போய் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நல்ல பெரிய ஜவுளி கடையில் நல்ல விலை உயர்ந்த ஒரு புடவையை எடுத்துகிட்டு அதை கட்டிக்கிறதுக்காக ஒரு பார்லருக்கு கூட்டிகிட்டு போய் பணிப்பெண் கிட்ட நகையும் அந்த சாரியும் கொடுத்து நம்ம பாரதிக்கு கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்துடுறாப்புல. ஸோ இந்த பணிப்பெண் பாரதிக்கு சாரி கட்டி விடும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பாரதி ரொம்பவே பயந்து கத்திடுறாங்க. கத்தின உடனே வெளியில் இருந்த இந்த ரவி உள்ளே ஓடி போய் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு இது பண்ணினோடனே நம்ம ரவியை கட்டி பிடிச்சி ரொம்ப தேம்பி அழுதுடுறாங்க நம்ம பாரதி உணர்ச்சியினால். உடனே அதுக்கப்புறம் சரி விடு, நம்ம வேறு எங்கன்னா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணிப்பெண்கிட்ட அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு காரில் 2 பேரும் போய் அந்த கார் நேராக நம்ம ரோகிணி வீட்டில் போய் நிற்குது. ரோகிணி, இதை இவளுக்கு கட்டி விடு, இவளுக்கு இந்த புடவை கட்ட தெரியலை, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கையில் நம்ம பாரதியை ஒப்படைச்சிட்டு நம்ம ரவி வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரோகிணி அதுக்குள்ளே பாரதியை நல்லா அழகு சிலை போல் ரெடி பண்ணி நம்ம பாரதிக்கிட்ட காமிச்சு, நம்ம ரவிக்கிட்ட காமிச்சு, எப்படி இருக்க அவன் பொண்டாட்டியை பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ரவி, அவளுக்கு என்ன மகாராணி, அவள் என் தேவதை, என் கொலை விளக்கு அப்படின்ட்டு அவளை ரசிக்க ஆரம்பிக்கிறான். மின்மினி போல் மின்னும் அவளது கண்ணும், கோவைப்பழம் போல சிவந்திருக்கும் அவளது உடலும், கடிக்க தோன்றும்
குழல் போல இருக்கும் அவளது காதும் என்று அவள் அப்படியே உள்ளுக்குள்ளேயே ரொம்ப கற்பனை செஞ்சு அவளோட அழகை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அதுக்குள்ளே ரோகிணி குறுக்கிட்டு, போதும் போதும், நீ உன்னோட பொண்டாட்டியை பற்றி கற்பனையில் இருந்தது, இந்த நெக்லஸையும் அது ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிற அந்த மல்லிகைப்பூவையும் எடுத்து உன் பொண்டாட்டிக்கு வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ரவி வந்து அந்த பாக்ஸில் இருந்த நெக்லஸ் எடுத்து நம்மளோட பாரதி கழுத்தில் வந்து போட்டு விட போகிறாங்க. அப்படி போட்டு விடும்போது நம்ம ரவியோட விரல் வந்து நம்ம பாரதியோட கழுத்தை வந்து தீண்டிடுச்சு. தீண்டின உடனே தீயிலிட்ட புழுவாய் துடித்தாள் பாரதி. இதுக்கு முன்னே எந்த ஒரு ஆணும் தீண்டாத சுகத்தின் தீண்டாத அனுபவத்தால் பாரதி வந்து ஒரு புதுவிதமான உணர்வை வந்து முகப்பாவனையை வெளிக்காட்டினாள். அதை ரோகிணியும் கவனித்தாள். கவனித்து தன்னுள்ளே சிந்தித்து கொண்டாள். இவர்கள் இன்னும் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை. இவள் என்னவோ கட்டிய கணவன் தொட்டதற்கு கூட வேறொரு ஆம்பளை தொட்ட மாதிரியான ஒரு உணர்வை உணர்த்துகிறாளே, இது சரியில்லை, இவங்க 2 பேருமே சரியில்லை, இவங்க 2 பேரையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிப்பூவை எடுத்து வைத்து விட சொன்னாள். நம்ம ரவியும் பூவை எடுத்து அவளது கார்குழல் போன்ற கூந்தலுக்கு மல்லிகைப்பூவை சூட்டி, அந்த மல்லிகைப்பூவை சூட்டிய பின் அவளுடைய கூந்தலில் உள்ள வாசனையை நுகர்ந்து பார்த்தான். அதில் கிறங்கியும் போனான். சரி, இப்படியே இருந்தால் நிலைமை சரியாகாது என்று இருவரும் கிளம்பி சாந்தியின் வீட்டிற்கு சென்றனர். சாந்தியோ அவர்களை மனமாற உபசரித்து வரவேற்றாள். கேலியும் கிண்டலுமாக அன்றைய பொழுது சென்று கொண்டிருக்கும் பொழுதே சாந்தி சமையல் வேலைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். பாரதி கூடமாட ஒத்தாசையதால் சமையல் வேலை முடிந்தபின் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவு உண்டனர். ரவியும் பாரதியும் தனித்தனியாக உணவருந்தி கொண்டிருந்தனர். அதை பார்த்து கொண்டிருந்த சாந்தி, டேய் பாரதி, எங்களுக்காக நடித்தது போதும், நீங்கள் 2 பேரும் எப்போதும் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரியே இங்கே சாப்பிட்லாம், நாங்கள் ஒன்றும் உங்களை கண்ணு வச்சிட மாட்டோம் என்று நக்கல் செய்தவாறு ஒருவரை ஒருவர் மாற்றி ஊட்டிக்கொள்ளுங்கள் என்று கூறினார். நம் பாரதி முதலில் தயங்கினாலும் பின்பு உணவை எடுத்து நம் ரவிக்கு உணவு ஊட்டி விட்டாள். அவள் உணவை ஊட்டும் பொழுது அவளது கையெல்லாம் நடுங்கியது. அவளது உணர்ச்சிகளை வெளிக்காட்டினாள். நமது ரவியும் பாரதிக்கு உணவை ஊட்டி விட்டான். ஆனால் ரவி எந்த தடுமாற்றமும் இல்லாமல் பாரதிக்கு உணவு ஊட்டி விட்டாள். ஆனால் பாரதி உணவை விடும் பொழுது அவளது கை தடுமாறி உணவு மேலும் கீழுமாக சிந்தி ரவியின் சட்டை அழுக்கானது. பிறகு இருவரும் கை கழுவி வாஷ் செய்துவிட்டு சாந்திக்கு நன்றி கூறிவிட்டு இருவரும் வீட்டிற்கு திரும்பினர். வீட்டிற்கும் திரும்பும் வழியிலேயே பாதி வழியில் ரவி காரை நிப்பாட்டி நமது பாரதியை ஆழ்ந்து உற்று நோக்கினான். ஐ லவ் யூ டி பாரதி, என் செல்லம்மே, என் கண்ணே, என் கண்மணியே, என்னை மன்னித்து கொள்வாயா? நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தி விட்டேன். தெரிந்தும் உன் கண் முன்னே நான் எவ்வளவு அக்கிரமங்கள் செய்தேன். ஆனால் அவ்வளவை மனதில் வைத்து கொண்டு என்னை நீ எவ்வளவு அழகாக கவனித்து கொண்டாய். ஆனால் உன் மன நிலைமையை நான் தான் புரிந்து கொள்ளவில்லை. மேலும் உன்னை சீண்டி எவ்வளவெல்லாம் காயப்படுத்தினேன். என்னை மன்னித்து கொள்வாயாய் கண்ணே என்று கெஞ்சினான். நான் தவறு செய்தேன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் என்று உன்னை விட்டு தனியாக பிரிந்து சென்னை வந்தேனோ அன்றே உன்னுடைய அன்பையும் அக்கறையும் பாசத்தையும் நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ரோகிணியோ என்னை முழுமையாக லவ் பண்ணாமல் என்னுடைய பணத்திற்காக என்னுடன் வாழ வந்தாள். அதை உன்னால் தான் உணர முடிந்தது. நீ காட்டும் அந்த அன்பான பாசத்தை அவளிடத்தில் என்னால் உணர முடியவில்லை. அன்றே நான் அவளை தள்ளி வைத்து விட்டேன். உன்னை முழுமையாக மனதார லவ் பண்ண மனைவியாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டேன். நான் உனக்கானவனாக முழுமையாக மாறிவிட்டேன். உன்னை அன்றி என் வாழ்வில் வேறெதுவும் தேவையில்லை. நீதான் என் உயிர், நீதான் என் உலகம் என்று பாரதியின் அழகில் சொக்கி கிறங்கி பற்பல கவிதைகளையும் கூறலானான். பாரதியை அப்படியே தன் பக்கம் கிடத்தி அவளது கோவைப்பல சிவந்த உதட்டில் ஆழ்ந்த முத்தமிட்டான். அந்த முத்தம் 1008 அர்த்தங்களை அவளுக்கு உணர்த்தியது. நான் உனக்கானவன். உன்னை எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் உதாசீனப்படுத்த மாட்டேன். நீ என்னுள் ஒருத்தி, நான் உன்னுள் ஒருவன். நான் என்னாலும் உன்னுடன் இருப்பேன். உன்னை ஒருபோதும் பிரிந்து இருக்கலானேன் என்பது போன்ற பலவிதமான கருத்துக்களை அது பாரதிக்கு எடுத்து கூறியது. பாரதியும் ரவியை
ஒருதார மனதாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். அவள் மனதில் இருந்த திரை விலக ஆரம்பித்தது. அவளும் நம் ரவியை முழு மனதாக ஏற்றுக்கொண்டாள். இவன் எனக்கானவன், எனக்காகவே படைக்கப்பட்டவன், என்னுள் ஒருவன் என்பதை அவளும் உணர்ந்தாள். இரு உடல்களும் ஓர் உடல்களாக இணையத் துணிந்தன. இரு மனங்களும் ஒன்றாக இணைந்தது. முழு நிலவையும் மேகம் மெழுங்கத் தொடங்கியது. அங்கு நிலவிய தீ தென்றல் தீயாக முழுவதும் பரவத் தொடங்கி இருவரையும் ஆட்கொள்ள ஆரம்பித்தது. இருவரும் தங்களுடைய வாழ்க்கையை இனிதாக ஆரம்பித்தனர். அந்த வாழ்க்கையின் சாட்சியாக ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பாரதி. ரவியும் பாரதியின் எண்ணங்களை ஆமோதிக்க ஆரம்பித்தான். ரவி பாரதிக்காகவே தனது வாழ்க்கையை செலவிட்டான். பாரதி இல்லை என்றால் தன் வாழ்க்கை இல்லை, நானே இல்லை என்ற அளவிற்கு அவனது நினைவும் உள்ளும் பாரதியை சுற்றியே வந்தது. பாரதி தாய்மையடைந்ததும் தன் தாயின் பிரிவை அவளால் தாங்க முடியவில்லை. தாயின் நினைவு அதிகமாக வாட்டியது. அதை ரவியிடம் கூறினான். ரவியும் ஆமோதித்தான். அனைவரும் குடும்பத்துடன் கிளம்பி தன் மாமியார் வீட்டிற்கு சென்றனர். ரவி எந்த பாரபட்சம் இன்றி மாமனார் மாமியார் வீட்டிலும் இனிதாக நடந்து கொண்டான். அவர்களுக்கு ஒரு மகனாகவே அவன் நடந்து கொண்டான். இரு குடும்பங்களும் இணைய ஆரம்பித்தது. சாதி மத பேதம் அனைத்தையும் தாண்டி காதல் ஜெயித்து விட்டது. இரு குடும்பங்களிலும் இன்பம் பெருக்கெடுத்து ஓடியது. தன் தம்பி தங்கைகளுக்கும் ரவி திருமணம் செய்து வைத்தான். அவர்களுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தான். சுபம்.